பூமியுடைய சுற்றளவு 40,075 கிலோமீட்டர்னு நவீன கருவிகளுடைய உதவியுடன் நாசா துல்லியமாக கணக்கிட்டு சொல்றாங்க. ஆனா சேட்டலைட்கள், டெலிஸ்கோப்கள், ஜிபிஎஸ்கள் எதுவுமே இல்லாத 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் பியோ கணித அறிவை மட்டுமே வச்சு ஒருவர் துல்லியமாக கணக்கிட்டார்னா அவர் எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருப்பாரு. அவர் வாழும் காலத்திலே அவருடைய அசாத்தியமான அறிவை பார்த்து உலகமே இவரை கூப்பிட்டது அல் உஸ்தாத், தி மாஸ்டர்னு. கிபி 973 ஆண்டுல இன்றைய உஸ்பெகிஸ்தான் நாட்டுல உள்ள கவார்சம் என்ற இடத்துல பிறந்தவர் தான் இந்த அறிவு மேதை அபு ரைஹான் அல் பிரூனி. இஸ்லாமிய பொற்காலத்துல வாழ்ந்த இவர் கணிதம், வானியல், இயற்பியல், புவியியல்னு அறிவியலில் பல துறைகளில் கொடிக்கட்டி பறந்தாரு. இவர் எதுக்காக இந்த பூமியுடைய சுற்றளவை அளக்க விரும்பினார் தெரியுமா? குர்ஆனுடைய இந்த வசனம் தான். நீங்க எங்கிருந்து புறப்பட்டாலும் உங்களுடைய முகங்களை மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையில திருப்புங்க. அப்ப உலகத்துல நம்ம எந்த மூலையில இருந்தாலும் தொழுகைக்கான கிப்லா திசையை துல்லியமாக கணக்கிட வேணும்னு சொன்னா பூமியுடைய கேவேச்ச மட்டும் சுற்றளவை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படி துல்லியமா கணக்கிட்டதுனாலதான் இப்ப நம்ம அசால்ட்டா கிப்லா திசையை ஆப் மூலமாவே தேடி கண்டுபிடிச்சிடறோம். அன்றைய காலத்துல பூமியுடைய அளவை கணக்கிடணும்னா ஆயிரக்கணக்கான மைல்கள் வனாந்தரங்களில் நடந்து அளக்க வேண்டும். ஆனா அல் பிரூனி அவ்வளவு தூரம் மனிதர்கள் நடப்பதே அவர்களுக்கு வழிவகுக்கும்னு சொல்லி வெறும் கணிதத்தையும் இயற்பியலும் மாத்திரம் பயன்படுத்த முடிவு செஞ்சாரு. ஃபர்ஸ்டுக்கே இன்றைய பாகிஸ்தான்ல உள்ள நந்தானா என்ற உயரமான மலையின் உச்சியை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த மலையோட உயரத்தை ட்ரிகோனமெட்ரி முறையில் துல்லியமாக அளக்கிறாரு. பிறகு மலையின் உச்சியில் நின்று அஸ்ட்ரோபில் என்று சொல்லக்கூடிய வானியல் கருவியை கொண்டு அடிவானத்துடைய சாய்வு கோணத்தை அளக்கிறாரு. மலையுடைய உயரம் மற்றும் கோணத்துடைய அளவை வச்சு அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி பூமியுடைய ரேடியஸையும் சுற்றளவையும் கணக்கிட்டாரு. அவர் சொன்ன கணக்கு 39,833 கிலோமீட்டர்கள். இன்னைக்கு நவீன நாசா சேட்டலைட்கள் சொல்றது 40,075 கிலோமீட்டர்கள். வித்தியாசம் வெறும் 0.5% தான். இவருடைய இந்த மாபெரும் சாதனையை கௌரவிக்க நிலவுல உள்ள ஒரு பெரிய பள்ளத்திற்கு அல் பிரூனி என்று பெயர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகங்களுக்கு இடையே விண்வெளியில் சுற்றி வரும் ஒரு விண்கல்லுக்கு இவருடைய நினைவாக அல் பிரூனி என்று அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இவருடைய 1000 வருட லீகசியை கௌரவப்படுத்துறதுக்காக 1973 USSR ஒரு ஸ்டாம்ப் ஒன்று, முத்திரை ஒன்றும் அச்சிடுறாங்க. அறிவியல் தரவுகள் துல்லியமா இருக்கணுன்றதுக்காக 146க்கும் மேற்பட்ட அறிவியல் நூல்களை இவர் எழுந்திருக்கிறாரு. சூப்பர் கம்ப்யூட்டர்கள், சேட்டலைட்கள் எதுவுமே இல்லாத காலத்துல தன்னுடைய கூர்மையான சிந்தனையாலும் கணிதத்தாலும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அளந்து காட்டிய அல் பிரூனி வரலாற்றில் ஒரு ரியல் லைஃப் சயின்ஸ் மாஸ்டர் மைண்ட். அல் பிரூனியை பத்தி ஏற்கனவே நீங்க தெரிஞ்சிருந்தீங்களா இல்லையா என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்னும் நாம மறந்த வரலாற்று நாயகர்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுகின்றேன் நான் ஜாவித் போசோ.